வணக்கம். எழுத்தாளர் அனிதா அவர்களின் யாதுமாகி நின்றாள் குறுநாவல். வாசிப்பவர் உங்கள் கவி சௌமி. மேகா, என்ன பண்ணுற நீ? லேட் ஆச்சு பாரு, இன்னும் கிளம்பாம என்ன பண்ணுற என யாழினி கத்த, இதை வந்துட்டேம்மா என மேகா ஓடி வந்தாள். மேகா ஓடி வர யாழினி தனது ஆக்டிவா வண்டியை எடுத்தாள். அன்று சனிக்கிழமை என்பதினால் மேகாவிற்கு காலையிலேயே ஹிந்தி வகுப்பு இருந்தது. அவளை எப்போதும் கூட்டிச் செல்வது யாழினிதான். யாழினி 43 வயது இல்லத்தரசி. எம்ஏ தமிழ் படித்திருந்தார். தமிழ் மீது ஆர்வம் அதிகம் இல்லை பற்று அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ் என்றால் அவ்வளவு பிடிக்கும். மாதாந்திர புத்தகங்களில் தமிழ் கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என அனைத்தும் எழுதுவாள். மகள் மேகா, மகன் அனீஷ். மேகா கல்லூரியில் முதல் வருடமும் அனீஷ் கல்லூரியில் 3ஆம் வருடமும் படிக்கிறார்கள். கணவன் கதிர் ஒரு தனியார் நிறுவனத்தில் தலைமை மேனேஜராக இருக்கிறான். மாமியார் கற்பகம், மாமனார் சுந்தரம் என எல்லோரும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கிறார்கள். இன்றைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப மாட்டியா? தினமும் லேட். உன்னை பற்றி தினமும் கம்ப்ளைண்ட் வருது எனக்கு. உங்கள் ஹிந்தி டீச்சர் சொல்கிற எதையும் நீ செய்கிறதில்லையா? டெஸ்ட்டு கூட சரியாக பண்ண மாட்டேங்கிறியா? அம்மா, அவங்க அப்படித்தான் எல்லாத்தையுமே குறை சொல்லுவாங்க. உனக்கு என்ன தெரியும் ஹிந்தி பற்றி? நீ கொஞ்சம் நிறுத்துமா உன்னோட அட்வைஸை. எப்போ பாரு லெக்சரர் கொடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியது. என்னால் கேட்க முடியலை என்றாள் மேகா. இனி அவளிடம் பேசி எந்த பயனும் இல்லை. காது கொடுத்து கேட்கவும் மாட்டாள். ஹிந்தி கிளாஸ் வாசலில் வண்டியை நிறுத்த மேகா எதுவும் சொல்லாமல் இறங்கிச் சென்றாள். எப்போதும் இப்படித்தான். இவளை என்ன செய்வது? திரும்பி செல்லும்போது வீட்டில் இருக்கும் வேலைகளை நினைக்கையில் யாழினிக்கு தலையே சுற்றியது. எப்போதும் அத்தனை வேலைகளையும் முடிப்பது. காலையில் வேலை அனைத்தையுமே முடித்துவிட்டு மேகாவின் லேப்டாப்பை எடுத்தாள். அப்போதே மணி 12ஐ நெருங்கியிருந்தது. அடுத்த வாரம் அனுப்ப வேண்டிய கட்டுரை ஒன்று இருந்தது. இந்த வாரத்திற்குள் இதை முடித்தாக வேண்டும். ஆனால் நேரம்தான் போதவில்லை. எழுதி கொண்டிருக்கும் போதே கற்பகம் இடையே வந்தாள். வடகம் போடணும் யாழினி, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்போ பாரு இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்ன தான் பண்ணுவியோ? வீட்டு வேலையை தவிர எல்லா வேலையும் பார்க்குற. வெயில் போயிட்டா அப்புறம் நாளைக்கு தான் போட முடியும் என கற்பகம் சொல்ல ஆரம்பித்த எழுத்தை முடிக்காமல் அங்கிருந்து எழுந்து வந்தாள். வடகம் போட்டு முடிக்கும்போது மணி 1ஐ நெருங்க மேகாவை அழைத்து வரும் நேரம் வந்துவிட்டது. மறுபடியும் கிளம்பி மேகாவை அழைத்து வந்தாள். மதிய உணவுக்கு அனீஷ் வந்திருந்தான். மதிய உணவு முடிந்து அனைவரும் ஓய்வு எடுக்க சென்றுவிட யாழினிக்கு மட்டும் வேலை முடியவில்லை. வேலை முடித்து மறுபடியும் லேப்டாப்பை எடுத்து யாழினி அமர்கையில் மறுபடியும், அம்மா, எனக்கு லேப்டாப் வேணும், எப்போ பாரு எழுத உட்கார்ந்துக்கோ, எங்கள் கூட கொஞ்ச நேரம் கூட இருக்காத என கூறிவிட்டு அவள் ஃபோனை நோண்ட ஆரம்பித்து விட்டாள். லேப்டாப்பையும் வாங்கிவிட்டால். யாழினிக்கு சிரிப்பு தான் வந்தது. இன்றைக்கும் எழுத்து வேலை முடியவில்லை. என்ன செய்வது? எப்படி முடிப்பது? தினமும் ஒவ்வொரு விதமாக வேலை வந்து கொண்டிருந்தது. அடுத்த நாளும் எப்போதும் போலத்தான் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் வேலை இன்னமும் அதிகமாகித்தான் இருந்தது. யாழினி சுத்த சைவம். ஆனால் கதிருக்கு அசைவம் தினமும் வேண்டும். குழந்தைகளுக்கும் அப்படித்தான். வேலைக்கு நடுவே எழுதுவது மிகவும் சவாலாக இருந்தது. அடுத்த நாள் மேகாவின் கல்லூரி பஸ் ரிப்பேர் ஆகிவிட்டது. யாழினி, நீ போய் அவளை காலேஜில் விட்டுட்டு வந்துரு என கதிர் கூற, காலேஜ் இங்கிருந்து ரொம்ப தூரங்க, போகவே 1 மணி நேரம் ஆகும். கண்டிப்பாக நான் தான் போகணுமா? வீட்டு வேலை வேற நிறைய இருக்குது. அனீஷ் கொண்டு போய் விட சொல்லலாம் இல்லைங்க என பாவமாக யாழினி கேட்க, எனக்கு வேலை இருக்குமா? அனீஷ் இன்டர்ன்ஷிப்பிற்காக வெளியே போகிறான், நீ தான் போய் ஆகணும் என கதிர் கூறிவிட்டு சென்று விட்டான். காலேஜை அடையும் போது 8:30 எட்டியிருந்தது. மேகாவை காலேஜில் விட்டுவிட்டு திரும்பும்போது, மேடம் நீங்கள் என ஒரு குரல் கேட்க திரும்பிய யாழினியின் எதிரே ஒரு அழகிய பெண் நின்று கொண்டிருந்தாள். என்னையா கூப்பிட்ட? யார்மா நீ? மேடம், என் பேர் சஞ்சனா. நான் இங்கே 3rd இயர் BA தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறேன். உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு மேடம். உங்கள் புக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். ஒன்றும் விடாமல் படிப்பேன் தெரியுமா? எங்கள் அம்மா உங்கள் புக்கை ரெகுலராக படிப்பாங்க. அப்படியே நானும் இப்போ புக்குக்கு அப்புறமா உங்களுக்கும் ஃபேனாக ஆயிட்டேன். எங்கே மேடம் கூட உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா? நீங்கள் வாங்க மேடம், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டீச்சர் எல்லாரையும் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். உங்களோட பெண்ணியம் பற்றின புக்கை தான் நான் இந்த வருஷம் அசைன்மெண்ட்டாக பண்ணினேன் தெரியுமா மேடம்? மேகா விழிக்க, தேங்க்ஸ்மா, ஆனால் இப்போது என்னால் வர முடியாதும்மா. இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன், சரியா? மேடம், இவங்க என மேகாவை சஞ்சனா பார்க்க, இவ என் பொண்ணு மேகா, இங்கே தான் 1st இயர் பயோடெக்னாலஜி படிக்கிறா. சரிம்மா, நான் கிளம்புறேன் என கிளம்பினாள். சஞ்சனா மேகாவை பார்த்து சிரிக்க இருவரும் ஒன்றாக நடக்க ஆரம்பித்தார்கள். யாழினி உடம்பு அலுப்பாக இருந்தாலும் மனசு சந்தோஷமாக இருந்தது. முகம் தெரியாத
பல பேர் பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் முதல் முறை தன்னை அடையாளம் கண்டு ஒருவர் பாராட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். மேகா யாழினியின் ஃபேஸ்புக்கை பார்த்தால் பல பேர் அம்மாவுக்கு பாராட்டு செய்தி அனுப்பியிருந்தார்கள். யாழினியின் கட்டுரைகள் பல பரிசும் வாங்கியிருந்தது. அன்று இரவு மேகா, அனீஷ் உனக்கு தெரியுமா அம்மா எவ்வளவு பெரிய ஆளுன்னு? அம்மா புக் அவ்வளவு ஃபேமஸ். இது வரைக்கும் நீ அம்மா புக்கை படிச்சிருக்கிறியா? நான் இது வரைக்கும் படித்ததில்ல மேகா. எங்கள் சீனியரெல்லாம் எப்படி என்னை கவனிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? அம்மா பேருக்கு அங்கே அவ்வளோ மதிப்பு. சரி மேகா, எனக்கு தூக்கம் வருது என அனீஷ் சொல்லிவிட்டு அவளது பதிலுக்காக காத்திருக்காமல் சென்று விட்டான். யாழினிக்கு இருவரின் பேச்சு குரலும் கேட்டது. பெருமூச்சோடு லேப்டாப்பை எடுத்தாள். எப்போ பாரு உனக்கு ஃபோன் இல்லை லேப்டாப் தானா? அதில் அப்படி என்ன தான் இருக்குது? ஷர்ட் அயர்ன் பண்ணினியா? அப்புறம் தோட்டத்தை க்ளீன் பண்ணினியா? பண்ணி இருக்க மாட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டாதான் எப்போ பாரு ஃபோன் இல்லை லேப்டாப். வீட்டில் வேறு வேலையே இல்லையா உனக்கு என கதிர் கேட்க வேறு வழி இல்லாமல் அதை ஆஃப் செய்துவிட்டு நகர்ந்தாள். யாழினி, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் தலைக்கு மசாஜ் பண்ணிவிட என கதிர் சொல்ல அமுத்தம்மாய் அவனை பார்த்துவிட்டு இதோ வரேங்க என யாழினி கூறிவிட்டு சென்றாள். கதிருக்கு மசாஜ் செய்துவிட்டு வர இரவு நேரமாகிவிட்டது. களைப்பாய் இருக்க அப்படியே தூங்கி போனாள். அடுத்த நாளாவது தன்னுடைய எழுத்து வேலையை முடித்துவிட வேண்டுமென லேப்டாப் எடுக்க அன்று மேகாவிற்கு விடுமுறை. லேப்டாப் ஆன் செய்தவுடன் மேகாவின் மெயில் பாக்ஸ் ஓப்பன் ஆனது. ஆகாஷ் என்ற பெயரில் நிறைய மெயில் வந்திருந்தது. அனைத்தும் இரட்டை அர்த்தமுள்ள வாசகங்கள் நிறைய இருந்தன. யாழினிக்கு திக்கென்று இருந்தது. என்ன நடக்கிறது? என்ன இதெல்லாம்? மேகாவிடம் இதை பற்றி கேட்கலாமா வேண்டாமா என குழப்பமாக இருந்தது. மேகாவின் அறைக்கு வர அறையில் அவள் இல்லை. ஃபோன் மட்டும் பெட்டில் இருந்தது. ஃபோனை எடுக்க யாழினிக்கு சற்று தயக்கமாக இருந்தது. என்ன செய்வது என யோசிக்கும் போதே ஃபோனில் மெசேஜ் வந்தது. மெசேஜ் பார்க்க சற்று கூச்சமாக இருந்தது. ஆனால் ஏதோ தவறு நடக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. ஃபோனை எடுத்து பார்க்க அதில் ஆகாஷ் என்ற பெயரில் 20 மெசேஜ்கள் அன்ரீடில் இருந்தது. படிக்க கூச்சமாக இருந்தது. ஆனால் இப்போது வேறு வழியில்லை என அதை படிக்க லவ் யூ, டு யூ லவ் மீ என பல வாசகங்கள் இருந்தது. அதை படித்து கொண்டிருக்கும் போதே பாத்ரூமில் இருந்து மேகா வந்தாள். யாழினி கையில் ஃபோனை பார்த்தவுடன் மேகா கத்த ஆரம்பித்தாள். அம்மா என்ன பண்ணுற நீ? உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லையா? என்னோட ஃபோனை பார்த்துட்ருக்கிற என கத்தியவள் ஃபோனை யாழினி கையிலிருந்து பிடுங்கினாள். யாழினிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆனால் இது பற்றி பேச மேகா தயாராக இல்லை என மட்டும் புரிந்தது. எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். எப்படி அவளிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசுவது? கதிரிடம் சொன்னால் விஷயம் வேறு விதமாக மாறிவிடும். எப்படி அவளிடம் ஆரம்பிப்பது? அன்று இரவு யாழினிக்கு உறக்கம் வரவில்லை. ஒரு தாயாக பயம் மட்டும் இருந்தது. விடிந்ததும் அவளிடம் இது பற்றி பேசிவிட வேண்டும். ஆனால் எதுவும் தவறாக இருந்துவிடக்கூடாது என கடவுளை வேண்டிக் கொண்டாள். மேகா தனது ஃபோனில் கேம் விளையாடி கொண்டிருந்தாள். மேகா, அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு தெரியும் நீ என்ன பேசணும்னு. ஆகாஷ் யாருன்னு தானே? எனக்கு தெரியாமல் என்னோடய ஃபோனையும் லேப்டாப்பையும் செக் பண்ணி பார்த்துருக்குற. எப்படிம்மா இப்படி இங்கிதம் இல்லாமல் மாறின? நான் செக் பண்ணல மேகா, எதேச்சையாக தான் நான் அந்த மெயிலை பார்த்தேன். பொய் சொல்லாதம்மா. இல்லை மேகா, சரி விடு. இனி நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல. ஆகாஷ் யார்? உன் ஃப்ரெண்டா? இல்லைனா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்தில் கேட்குற? அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். சந்தோஷந்தான். ஆனால் வந்த மெசேஜ் பார்த்தா அப்படி தெரியலையே மேகா. கோவமாய் அவளை பார்த்த மேகா, அம்மா அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். அவன் தான் என்னை லவ் பண்ணுறான். இப்போ வரைக்கும் நான் அவனை லவ் பண்ணலை. பண்ணுற ஐடியாவும் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு வேளை அவனை எனக்கு பிடிச்சா கட்டாயமாக லவ் பண்ணுவேன். அதுக்கு உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்க மாட்டேன். நீயும் அப்பாவும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பின்ன நான் மட்டும் லவ் பண்ணினா என்ன தப்பு என முகத்தில் அடித்தது போல மேகா சொன்னாள். அவளிடம் பேச யாழினிக்கு வார்த்தைகள் இல்லை. மேகா விஷயத்தை இப்போதைக்கு பேச வேண்டாம் என முடிவெடுத்தாள். அன்று இரவு உறங்கலாம் என அறைக்கு சென்றவளுக்கு உறக்கம் வரவில்லை. என்ன செய்வது என்ற எண்ணம் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. மேகா எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற தவிப்பு மட்டுமே இருந்தது. 2-3 நாட்கள் மேகா யாழினியிடம் பேசவே இல்லை. அம்மா, நான் உன்கிட்ட படுத்துக்கவா என மேகா கேட்க, அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன், நான் உன்னோட ரூமுக்கு வரேன். மேகாவின் அறைக்கு வந்த யாழினியின் மடியில் மேகா படுத்து கொண்டாள். அம்மா, என் மேலே உனக்கு எதுவும் கோபம் இல்லையா? இல்லைம்மா, உன் மேலே எனக்கு கோபம் வருமா? உங்ககிட்ட தாம்மா நான் தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டேன். சாரிம்மா. என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா. குழந்தை போல மடியில் கிடந்தாள். அம்மா, அப்பா கிட்ட நீ எதுவும் சொல்லலைல்ல? சொல்லாதம்மா, அப்பா என்கிட்ட சண்டை போடுவார். இல்லை, நான் எதுவும் சொல்லலை. தேங்க்ஸ்மா என யாழினியை கட்டி பிடித்து கொண்டாள். மேகா, அம்மாவை நீ கேட்டல்ல, நீயும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. என்னோட காதல் எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அப்பா ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறாருமா, நீங்கள் 2 பேரும் ஒரே தெருதானா. அப்போ பார்த்து 2 பேருக்கும் பிடிச்சு போச்சுதுன்னு.
கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னார் அப்பா, அவ்வளவுதான். இல்லை இல்லை, என்னோட லவ் ஸ்டோரியை நான் சொல்லவா உனக்கு? அப்போது அங்கு அனீஷும் வர இருவரும் மிக ஆர்வமாக கேட்டார்கள். சொல்லுமா. இருவரின் கண்களும் யாழினியை பார்க்க. அந்த பரபரப்பான தெருவில் மின்னல் வேகத்தில் ஒரு டெம்போ வந்தது. பின்னால் ஒரு கார் வர அதிலிருந்து தேவதை போல யாழினி இறங்கினார். யாழினியின் தந்தை சண்மிகம் ஒரு தமிழ் ஆசிரியர், தாய் அபிராமி இல்லத்தரசி. யாழினி ஒரே பெண்தான். இடம் மாற்றலாகி அங்கு வந்திருந்தார்கள். மாவட்டம் மாறி வந்ததால் அனைத்தும் புதியதாக இருந்தது. இது குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வாழும் தெரு அது. யாழினியின் குடும்பம் அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் இல்லை. முதலில் அனைவரும் இவர்களை பார்த்த பார்வையே வேறுதான். தெரியாத இடத்தில் உதவிகள் கிடைப்பது அரிதாக இருந்தது. முதலில் வந்து பேசி பழகியது கதிரின் குடும்பம்தான். அதனால் இருவர் குடும்பத்திற்குள்ளும் நல்ல நட்பு உருவானது. யாழினி எம்ஏ தமிழ் முதல் வருடத்தை அருகில் இருந்த கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். அங்கு வந்து ஒரு வருடம் கழித்துதான் கதிர் அவனுக்கு அறிமுகமானான். நல்ல வாட்டசாட்டமான உடல்வாகு, மாநிறம். பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் அவனை பிடிக்கும். கதிருக்கும் யாழினியை பிடிக்குமா? சந்திப்பு மிகவும் அரிதானது. இவளது வீட்டை தாண்டி தான் கதிர் வீடு. அதனால் போகும்போதும் வரும்போதும் இருவரும் பார்ப்பதோடு சரி. கதிருக்கு யாழினியை ரொம்ப பிடிக்கும். யாழினியின் பேச்சு கதிர் பல நாள் ஏங்கி இருக்கிறான். யாழினி துணிச்சலான பெண். யாழினி போன்ற பெண்களை காண்பது அரிது. அவளோடு பேசும்போது அவன் தன்னையே மறந்திருக்கிறான். இருவரும் பேசி பழகுவது அந்த தெருவில் யாருக்கும் அவ்வளவாக பிடிக்காது. யாழினியின் படிப்பிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கதிர் செய்தான். இடம் தெரியாத இடத்தில் அவர்களின் சிறு உதவி கூட பெரும் பயனாக இருந்தது. சில நாட்களிலேயே யாழினி கதிரின் குடும்பத்தில் ஒருத்தியாகிவிட்டாள். எனக்கு அசைன்மெண்ட்டுக்கு சில திங்ஸ் வாங்கணும், எனக்கு கொஞ்சம் வாங்கி தரீங்களா என யாழினி கேட்க, என்ன வேணும் சொல்லுங்கள் யாழினி. அது சார்ட், கலர் பென்சில், அப்புறம் கலர் பேப்பர்ஸ் இன்னும் நிறைய இருக்குது, எழுதி தரவா? அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் வாங்கினதை விட நீங்கள் என் கூட வந்தால் வாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யோசித்த யாழினி தான் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று சென்றாள். அன்றுதான் அவனுடன் பேசி பழகும் வாய்ப்பு கிடைத்தது. கதிரின் குணம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவனின் உதவும் குணம் அவனை அவளது குடும்பத்தில் ஒருவனாக மாற்றி இருந்தது. யாழினியின் குடும்பம் அந்த இடத்திற்கு வந்து 2 வருடத்தை கடந்திருந்தது. யாழினி கதிரின் நட்பு கதிரின் குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை. எப்படி தடுப்பது என தெரியவில்லை. நாட்கள் வேகமாக ஓடியது. அவர்களை பற்றிய புரளி பேச்சு ஆரம்பமானது. யாழினியின் நடத்தையை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் யாழினி இதை பற்றி கவலைப்படவில்லை. யாழினி, இனி நீ கதிர் தம்பி கூட பேசுகிறத நிறுத்திக்கோ. ஏன்பா, என்ன ஆச்சுது? இல்லைம்மா, இப்போ இருக்கிறவங்க உன்னையும் கதிரையும் இணைச்சி வச்சு தப்பாக பேசுகிறாங்க. ஏன்பா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என் பொண்ணை நம்பாமல் நான் வேற யாரை நம்ப போகிறேன்? இது நம்பிக்கை பற்றின பேச்சு இல்லைம்மா, உன்னோட வாழ்க்கை பற்றினது. இந்த இடத்துல இருக்கிற யாரும் அவ்வளவு சரியில்லைம்மா. நாம் இந்த ஊருக்கு புதுசில்லை, அதான். என் மேலே எந்த தப்பும் இல்லாத போது நாம் ஏன்பா பயப்படணும்? அடுத்தவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தா நாம் வாழ முடியாதுப்பா. அவங்க பேசுகிறது மட்டும்தான் காரணம் இல்லைம்மா. அது அடுத்த வாரம் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அதான் இந்த சமயத்தில் எனக்கு இந்த வேண்டாத பேச்சுன்னு தோணுது யாழினி. என்னப்பா சொல்கிறீங்க? என்ன மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு இவ்வளவு லேட்டாக சொல்கிறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? இல்லைம்மா, எனக்கே மாமா இன்னைக்கு தான் சொன்னாங்க. உன்கிட்ட சொல்ல நேரம் கிடைக்கல என இழுக்க, பொய் சொல்லாதீங்கப்பா, என்னை சமாதானப்படுத்தாதீங்க. சரி, உன்னை நான் சமாதானப்படுத்தலை, ஆனால் நான் சொன்னால் நீ கண்டிப்பாக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதான் என்று கூற தந்தையை பார்த்து யாழினி சிரித்தாள். என் பொண்ணுக்கு இப்போவே கல்யாண கலை வந்துருச்சுல்ல என சண்முகம் கூற யாழினி தன் தந்தையை கட்டி கொண்டாள். பெண் பார்க்கும் நாளும் வர யாழினியை மணப்பெண் போல அவளது அம்மா அலங்காரம் செய்திருந்தாள். காலை வருகிறேன் என கூறியவர்கள் மதியம் ஆகியும் வரவில்லை. அவர்களுக்கு ஃபோன் செய்து கேட்க வீட்டில் யாருமே எடுக்கவில்லை. அடுத்த நாள் தான் தெரிந்தவர் மூலமாக விஷயம் தெரிந்தது. பெண் பார்க்க வந்தவர்களிடம் பெண்ணின் நடத்தை சரியில்லை என அக்கம் பக்கத்தினர் கூற அவர்கள் வீட்டிற்கு வராமலேயே சென்று விட்டார்கள். உங்கள் பொண்ணையே உங்களுக்கு ஒழுங்காக வளர்க்க தெரியல, இதில் உங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி ஒழுக்கத்தை சொல்லித்தர போறீங்க என கூறினார். சண்முகம் உடைந்து போய்விட்டார். தாயும் தந்தையும் அல யாழினிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அடுத்த விடியல் யாழினியின் குடும்பத்திற்கு மிகவும் மோசமாக இருந்தது. காலையிலேயே கதிரின் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அந்த தெருவில் இருந்தவர்களும் அனைவரும் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். ஊர் விட்டு ஊர் வந்து பொழைக்க வந்தம்மா போனமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை என ஒருவன் ஆரம்பிக்க, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் என சண்முகம் முன்னே சென்று கேட்க, மரியாதை இல்லாத வார்த்தைகளால் அவன் பேச ஆரம்பித்தான். யாழினி முன்னே வர, சண்முகம் நீ இங்கே இரு, நான் பேசிக்கிறேன். என்னையா பார்க்குற, பொண்ணை பெத்தா அடங்கித்தான் போகணும், இப்படி திமிரா பேசுகிற,
எங்கள மீறி நீ இந்த தெருவுல இருந்துற முடியுமா? இப்பவே உன் குடும்பம் மொத்தமும் இங்கிருந்து கிளம்பணும். இல்லன்னா அசிங்கமா போயிடும் என வந்தவன் மிரட்ட, யாழினி வெளியே வந்தாள். என்ன பண்ண முடியும் உங்களால? நாங்க எதுக்கு இங்கிருந்து போகணும்? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்குற? எங்க அண்ணன் கூட சுத்திக்கிட்டு இருக்கல்ல. உனக்கு வேற ஆள் கிடைக்கல. நாங்க வேற ஜாதி, நீங்க வேற ஜாதி. உங்களோட தராதரம் தெரிஞ்சு நடந்துக்கோ என்ன? அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது வந்தவர்கள் அனைவரும் கதிரின் உறவு முறைகள் என்று. கதிர் ஊரில் இல்லை என அவர்களின் பேச்சில் தெரிந்தது. பேச்சுக்கள் எல்லையற்று போயின, காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு. வந்தவர்கள் அனைவரும் அவரவர் பங்குக்கு பேசிவிட்டு சென்று விட்டார்கள். யாழினி பல மணி நேரம் யோசனைக்கு பிறகு சண்முகத்திடம் வந்தாள். அப்பா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல? இல்லைம்மா, அப்படி இல்லை. அவங்க பேசிட்டு போனதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ போமா, நான் வேற இடத்துக்கு வீடு பார்க்க சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போயிடலாம். அப்புறமா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நாம ஏன்ப்பா இங்கேருந்து போகணும்? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. அவங்க பையன் தானா வந்து என்கிட்ட பேசினா. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க என்னமோ நான் அவங்க பையனை வளைச்சி போட்டுட்டேன்னு பேசுகிறாங்க. இப்போ நம்ம இங்கிருந்து போனால் அவங்க சொன்னது உண்மைன்னு ஆகிடும்ப்பா. நான் இங்கே தான் இருக்கணும். அப்பா சொன்னா நீ கேட்பல்ல. இதுதான் என்னோட முடிவு என எழுந்து சென்றார். அடுத்தடுத்த நாட்களில் தெருவில் பேச்சுக்கள் அதிகமாகத்தான் இருந்தது. அன்று வேறு வீடு கிடச்சிருச்சு, நாளைக்கு இங்கேருந்து கிளம்பணும் என அப்பா கூற, யாழினி, அப்பா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்லப்பா? என்னம்மா இப்படி கேட்குற? உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேனா? அப்போ நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக தானே இருக்கும். கண்டிப்பாக என் பொண்ணு எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும். அதில் என்ன சந்தேகம் என கூறிய சண்முகத்திடம் சொல்ல ஆரம்பித்தாள். அடுத்த நாள் கதிர் அந்த வழியே செல்ல யாழினியை பார்த்து சிரித்துவிட்டு சென்றான். அவனது சிரிப்பு இங்கு நடந்த எதுவும் அவனுக்கு தெரியவில்லை என உணர்த்தியது. யாழினி கதிரின் வீட்டிற்கு சென்றால் அவனது தாய் தந்தை அவளை விந்தையாக பார்க்க, யாழினி உள்ளே வாங்க என கதிர் வந்தான். எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் கதிர். சொல்லுங்க யாழினி, என்னன்னு? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது. கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆடி போய் விட்டது மொத்த குடும்பமும். கதிர் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலை என கதிர் இழுக்க, உங்களை கல்யாணம் பண்ண எனக்கு சம்மதம். உங்களுக்கு சம்மதமானு கேட்டேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். நான் இங்கேருந்து போயிடுறேன். அப்புறம் உங்களை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். முகத்திற்கு நேரே கேட்ட அவளது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கதிர் திணற, கற்பகமும் சுந்தரமும் ஆடிப்போய் விட்டனர். கற்பகம் வந்து திட்ட ஆரம்பிக்க கதிர், அம்மா எனக்கும் யாழினியை ரொம்ப பிடிச்சிருக்குது என்று சொல்ல கற்பகம் வாயெடுத்து நின்றாள். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு என்றான் கதிர். யாழினி சின்ன சிரிப்போடு சொன்னாள், உங்கள் பையனை நான் மயக்கலை. இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இரு குடும்பத்தாருமே இந்த திருமணத்தில் சிறிதும் விருப்பமில்லை. ஆனால் இருவரும் பிடித்துள்ளது, என்ன செய்வது என ஒத்துக்கொண்டனர். யாழினி கதிரின் கல்யாணம் மிகவும் ஆடம்பரமாக நடந்தது. அன்று அவள் வீட்டின் முன் வந்து பேசியவர்கள் எல்லாம் இன்று சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சிலர் அவளை திட்டிக் கொண்டும் சிலர் அவளை புகழ்ந்து கொண்டும், அம்மா நீ அப்பா கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிங்களா? உனக்கு ரொம்ப தைரியம்தான்மா. எல்லா பொண்ணுங்களும் தைரியமானவங்க தான் மேகா. ஆனால் அவங்க தைரியத்தை தீர்மானிக்கிறது அவங்க திருமண வாழ்க்கை தான். அம்மா நீங்கள் அப்புறம் சொல்லுங்க என அனீஷ் ஆரம்பிக்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்துட்டோம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அப்போது நீ அப்பாவை லவ் பண்ணலையாம்மா? இல்லை, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப லவ் பண்ணினேன். அனீஷும் மேகாவும் ஒருவரையொருவர் தங்கள் முகத்தை பார்த்து கொண்டனர். அம்மா ஏன் இப்போ இந்த கதையை சொன்னேன்னு உங்கள் 2 பேருக்கும் சந்தேகம் இல்லைல்ல? ஆமாம்மா, இதுவரைக்கும் எங்ககிட்ட இதை பற்றி நீ எங்ககிட்ட பேசினது இல்லைம்மா. அன்னைக்கு நான் எடுத்த முடிவு என் குடும்பத்துக்காக. அப்பாவோட வருத்தத்தையும் அம்மாவோட அழுகையையும் என்னால் பார்க்க முடியல. எனக்குன்னு ஒரு ஆசை, கனவு, லட்சியம் இருந்துச்சு. நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு நான் எடுத்த முடிவால் என்னால் என்னோட இலக்கை இப்போ வரைக்கும் அடைய முடியல. என் வாழ்க்கை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வந்துருச்சு. அந்த வட்டத்தை தாண்டி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேகா. என் முதல் குழந்தைக்கு தமிழில் பேர் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அனீஷ்க்கு